ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டுத்தலை, ஓகேவா? ஆட்டுத்தலை குழம்பு வைக்க போகிறோம். தேவையானது எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 வெங்காயம், நல்லா வெங்காயம் போட்டோம்னா தான் கொஞ்சம் கிரேவி மாரி வரும். ஒரு 3 பூண்டு, அப்புறம் ஒரு இஞ்சி துண்டு, பச்சை மிளகாய், தக்காளி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இஞ்சி பூண்டு இடித்து போடுவோம், அதனால் இடிக்கிற கட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். தலையை உரிச்சு வெட்டி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருவோம், அந்த தலைக்கறியை வேக போடுறதுக்கு. ஓகேவா? அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வெங்காயம் தக்காளியை வதக்குவோம். இது வதங்கிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இது ரெடி ஆகிடும். மஞ்சத்தூள் போட்டிருக்கோம்ல, அதில் இந்த கறியை எடுத்து வேக போட்டுருவோம். அது வீட்டில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். தலை ஏன்னா வெந்துச்சுன்னா தான் கொஞ்சம் இந்த கவுச்சி வாடை போகும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. சரி, ஓகே. இது தாளிச்சிருவோம். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு. அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு இடிச்சிருவோமா? முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் நிறைய இருக்குது, இஞ்சி இடிச்சிருவோம். இஞ்சி தான் கொஞ்சம் சின்ன சின்னதாக இடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓரளவு இஞ்சி இடிச்சாச்சு. இப்போ பூண்டு அள்ளி போட்டுருவோம். எல்லாமே நறுக்கி வச்சிருக்கிறதுனால இடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம சின்ன சின்னதாக பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோமா, அதனால் இடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு வழியாக இடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ போதுமான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். போதும். ஒரு 2 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம். இப்போ வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் போட்டாச்சா, வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். என்ன அருமையாக வதக்கிடுவோம். கூடவே கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டுவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக வதங்கும். கொஞ்சமாக போட்டுக்குவோம், பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாம் குழம்பு வச்சதுக்கப்புறம். இப்போ என்ன செய்கிறோம்னா, இடித்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு எடுத்து போட்டுருவோம். போட்டாச்சு. இப்போ நல்லா இதை கிண்டி விட்டுருவோம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவு நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இப்போ இதையும் போட்டுட்டோம்னா இது என்ன செய்யும், அது கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். சரி, நம்ம கறியில் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சாச்சு. இது நல்லா வதங்கட்டும். பக்கத்தில் கறி வேக போட்டது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெந்துட்டுருக்கு. இது வந்திருக்கு பாருங்கள். அந்த ரத்தம்லாம் என்ன செய்யணும்னா இந்த மஞ்சத்தூளோட கலந்து மேலே நுறையா வந்துடும். அதனால தான் நம்ம கறியை கொஞ்சம் வேக போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சௌரியமாகவும் இருக்கும், சீக்கிரம் வெந்துடும் கறி. நம்ம தலை என்றைக்குமே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடணும். ஆமாம், அப்போ தான் அந்த ஒரு கவுச்சி வாடை இருக்காது. அந்த ரத்தம்லாம் உறைஞ்சி இருக்கும் தலையில், அதெல்லாம் கொஞ்சம் அந்த வாடையெல்லாம் போயிடும். தக்காளியும் வெங்காயமும் போட்டு விட்ருவோம். ஆமாம், இப்போ தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு கிண்டி விட்டுருவோம். இது நல்லா வேகட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாம் மைய வதங்கிட்டு, இந்த மாதிரி நல்லா மைய வதங்கிட்டா தான் குழம்பு கொஞ்சம் கிரேவி மாரி நல்லா இருக்கும். தலைக்கறியெல்லாம் கொஞ்சம் கிரேவி மாரி வச்சா தான் நல்லா இருக்கும். ஆமாம், சரி, இது தண்ணியை வடிகட்டிடுவோமா? இப்போ தலையை போட்டாச்சு. தலையை போட்டு தலையில் கொஞ்சோண்டு தண்ணி விடும். அது நல்லா தண்ணி விட்டோன்னே தண்ணி விடுதா, அது நல்லா கொஞ்சம் தண்ணி வடிஞ்சுக்கிட்டோம். வடிஞ்சோடனே மசாலா போட்டுருவோம். இது கொஞ்சம் நல்லா தண்ணி வடிஞ்சுக்கிட்டோம். தலையை போட்டாச்சு.
தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள், ஏன்னா நம்ம மஞ்சத்தூள் ஆல்ரெடி அதில் போட்டு வேக வச்சுருக்கோம்ல, அதனால கொஞ்சமாக மஞ்சத்தூள். அப்படியே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கொஞ்சம் மிளகாத்தூள். எதுக்குமே நம்மள்ட்ட கரண்டி எல்லாம் கிடையாது, வெளிநாட்டு வாழ்க்கையே அப்படிதான், கரண்டி எல்லாம் கிடையாது. கொஞ்சமாக தேவைப்பட்ட அளவு நம்மளே போட்டுக்க வேண்டியதான், ஒரு நிதானமாக. நம்ம தானே சாப்பிட போகிறோம். தேவைப்பட்ட அளவு மல்லித்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் நிறையவே போட்டுக்குவோம், அப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் போட்டோம்னா கொஞ்சம் காரசாரமாக நல்லாயிருக்கும். ரொம்பவும் போடக்கூடாது மிளகுத்தூள், லைட்டாக போதுமான அளவு. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடுவோம். கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு. தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கிண்டி ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னாலும் நல்லா இருக்காது, தலைக்கறிக்கலாம். கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான், மசாலாவெல்லாம் நிறையா தான் இருக்கு. சூப்பர். இதுலேயே கொஞ்சம் வேகட்டும். வெந்தோடனே மேலே கொஞ்சம் புதினா இலையை போட்டு இறக்கிடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி வெந்திருக்கா என்ன ஏதுன்னு. வா, நல்லா சூப்பராக தளத்தலன்னு கொதிக்குது. மூடி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, அருமையாக கொதிக்குது. இதில் வந்து கொஞ்சோண்டு மல்லி இலையை போட்டு விட்டுருவோம். கொஞ்சம் மல்லி இலையை போட்டாச்சு, போட்டு மூடி விட்டுருவோம். கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கறி ரெடி ஆகிட்டு, இப்போ வந்து சாப்பாட்டில் போடுவோம். நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த நாக்கு இருக்குல்ல, இதில் வந்து ஒரு மஞ்சள் கலரில் தோல் இருக்கும். அதை உரிச்சு தான் நீங்கள் வந்து வேகப்படும்போது வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை உரிச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து குழம்புல போடணும். ஓகேவா? வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. நான் ஒரு ஆளே சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன் எல்லாத்தையும். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. குழம்பெல்லாம் காலி பண்ணிட்டேன். கறி மட்டும்தான் கிடக்கு. கறி அந்த அளவுக்கு இருப்போம் கிடையாது. ஆனால் குழம்பு செம்ம. கொஞ்சோண்டு கறியா சரி இருக்கட்டும். செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது.